நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 881வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கும்போது மார்னிங்கில் 2-3 டாபிக் மனசில் ஓடிட்டே இருந்தது. இந்த டாபிக் வந்து ஒரு 2-3 நாளில் இருக்குது. பட் ஐ குட் நாட் ஸ்பீக் டு சம் ஃபோட்டோஸ் இல்லாமல் பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு கோவிலை பற்றி சொல்லணும்னா ஃபோட்டோ இருக்கணும் கையில். சில ஊருக்கு ஃபோட்டோலாம் இப்போ கூகுளில் அப்டேட் பண்ணாதனால கிடைக்க மாட்டேன்றது. பட் நான் விசிட் பண்ணியிருக்கேன் அந்த கோவில்லாம். அந்த கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன். இப்போ நான் இப்போ முதல் கோவில் வந்து திருக்காரிக்கரை அப்படின்னு இருக்கு. ப்ரெசன்ட்லி இட்ஸ் நோன் அஸ் ராமகிரி. தேவார ஸ்தலத்தில் திருக்காரிக்கரை அப்பர் சுவாமிகளால் பாடப்பட்ட ஸ்தலம். ஊத்துக்கோட்டையிலேருந்து தாண்டி வருது. ராமகிரி ஊத்துக்கோட்டை தாண்டி நாகலாபுரத்துக்கு முன்னாடி வரும். அது ராமகிரி, அதாவது ராமாயணத்தோடு தொடர்புடையது. ஆஞ்சநேயருக்கும் இருக்கும் பைரவருக்கும் சண்டை நடக்குது அங்கே. ஆஞ்சநேயர் வந்து தன்னோட வாளால் இந்த பைரவர் பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிடுறாங்க லிங்கத்தை. அந்தன பையனா வந்து ஆஞ்சநேயர் காசியில் லிங்கம் இருக்கும்போது அதை வந்து வச்சுக்கோங்க சொல்லிட்டு இந்த நேச்சர் ஸ்காலர் பண்ணிட்டு போயிட்டு வர்றார். அதுக்குள்ளே வந்து கீழே வச்சுடுறாரு அந்த பையன். ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு பெரிய பாறை இருக்குது, அதை பிடுங்கி எடுத்து இந்த பெரிய மடு இருக்குது, அது மேலே போட்டு மூடிடுறாரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் அந்த கோவிலில் பார்க்கலாம் நம்ம. அப்படி கதை சொல்கிறேன் அது. பட் அக்கார்டிங் டு மீ அந்த சுவாமி பேர் வாலீஸ்வரர். வாலில் கட்டி இழுத்துந்தால வாலீஸ்வரர் அப்படி அர்த்தம் இல்லை. வாலி, ராமாயணத்தில் வரக்கூடிய வாலி அங்கேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பி அப்படியே ட்ராவல் பண்ணுவான் வான் வழியாக. பே ஆஃப் பெங்காலில் குளிக்கிறான். குளிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல லிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு போகிறான். சிவபூஜை பண்ணுறவாங்க. ஸோ வாலி பிரதிஷ்டை பண்ணிதெல்லாம் வாலீஸ்வரர். நல்லா புரிஞ்சுங்க, அது வாலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ ராமகிரி அந்த வாலீஸ்வரர் கூட வாலியால் தான் பூஜை பண்ணப்பட்டதுன்ற என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நியர்பை டெம்பிள்ஸ் எல்லாம் வாலீஸ்வரர் வந்துடும். ஸோ ராமகிரி கோவிலில் 365 நாள் அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குவாங்க. இங்கே பாருங்க, நந்தி வாயிலேருந்து குளத்தை தண்ணி 24 hours கொட்டும். நூற்றுக்கணக்கான வருஷமாக நடந்துட்டுருக்குது. இப்போ ஆயிரக்கணக்கான வருஷமாக. இந்த தண்ணி தான் வந்து ஆரணி ஆறில் வந்து சேர்றது பின்னாடி. அடுத்த ஃபோட்டோ அந்த வாலீஸ்வர மிருகதவல்லின்றதில் வந்து அங்கே இருக்கிற இன்னொரு ஃபோட்டோ. இங்கே இருக்கிற 8 கை பைரவர் இங்கே இருக்கார். சந்நிதியை சுற்றி நிறைய கருங்கல்ல நாய் பண்ணி போட்டிருப்பா. சின்ன நாய்க்குட்டி ஆட்டம். அந்த குளத்தில் குளித்து மடியாக அந்த நாயை எடுத்துட்டு சுத்தணும். அவள் குழந்தைகள் இல்லாதவ சுற்றிட்டு வந்து அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில் வந்து அங்கே பாயசம், அதாவது பருப்பு பாயசம், தயிர் சாத நைவேத்தியம், உளுந்து வடை வந்து கருப்பு உளுந்து வடை தோலோட அதை பண்ணி அதை சாத்தி இந்த பருப்பாயத்தை நைவேத்தியம் பண்ணால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் வரும்னு சொல்லியிருக்கு. இத்தனை வாரம் வேண்டின்னு எடுத்துன்னு சுற்றலாம். அதாவது நம்ம வந்து விசிட் பண்ணுறதெல்லாம் வந்து இத்தனை தடவை வரேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அது ராமகிரி தான் முதல் கோவில். அப்படியே அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தால் பெரியபாளையம் வந்துடும். பெரியபாளையம் பவானி அம்மன் தாண்டி நம்ம இப்போ ட்ராவல் டுவர்ட்ஸ் இந்த புதுவாயலுக்கு போகிறது. இந்த புதுவாயலுக்கு முன்னாடி தாண்டி பிஃபோர் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பெருவாயல் ஒரு ஊர் இருக்குது. அங்கேயே வந்து வாலீஸ்வரர், சௌந்தராம்பிகை. ஸோ பெருவாயல்லேருந்து திரும்ப ரிவர்ஸ் வந்தெல்லாம் இல்லைன்னா கவரப்பேட்டை போயிட்டு கவரப்பேட்டை நேரம் இப்போ தனி ரோடே இருக்குது. அது வழியாக போனால் பொன்னேரியெலாம் தாண்டி போயிடும். அது பொன்னேரியெலாம் தாண்டி இந்த திருப்பாலைவனம் போகிற வழியில் அந்த மெதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வழியாக உள்ளே போனால் அரசூர்னு இருக்குது. அரசர்கள் ஆண்ட ஊர் அரசூர். அங்கே வந்து 16 சோடச கலாமூர்த்தின்னு சொல்லிட்டு 16 பட்ட லிங்கம் இருக்கும். அங்கே சௌந்தராம்பிகை அம்பாள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 16 பட்ட லிங்கம் பேர் வாலீஸ்வரர். வாலி பூஜை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நேர்மையாக வந்துட முடியாது. அப்படியே சுற்றி வந்தால் இது போயிடலாம். அங்கே மிஞ்சூர் சைடுக்கு வந்துடலாம். அங்கே காட்டூர்னு ஊர் இருக்குது. காட்டூர்லேயே திருப்பதி சுந்தரி சமேத வாலீஸ்வரர் தான். காட்டூர் இருக்குது. அப்புறம்
அப்புறமா வந்து அரசூர் இருக்கு 2, பெருவாயில் இருக்கு 3, ராமகிரி 4. இதெல்லாம் வாலீஸ்வரர். அப்படியே வந்தோன்னா பஞ்சட்டின்னு வரும். இந்த ஜிஎன்டி ரோட்லேயே சோழவரம் தாண்டி பஞ்சட்டி வந்துடும். காரனோடை பஞ்சட்டி இந்த பக்கம் ரைட் சைடில் வரும். லெஃப்ட் சைடில் நேரம் அப்படி உள்ள போனால் நத்தம் ஒரு ஊர் இருக்குது, அங்கேயே வாலீஸ்வரர் தான். இதெல்லாம் வாலீஸ்வரர் இந்த பக்கத்தில். காஞ்சிபுரம் சைடில் போனால் காஞ்சிபுரத்தை தாண்டி போகும்போது குரங்கணில் முட்டம்னு இருக்கு. முட்டம்னா காக்கை, குரங்கு, அணில், முட்டம். குரங்கு யார்? வாலி தான் அது. ஸோ வாலி வந்து குரங்கணி முட்டத்தில் இந்த சிலையாக இருக்குது பாருங்க. இந்த குரங்கணி முட்டம் கோவில் இது வாலீஸ்வரர். இங்கே 2 தடவை போயிருக்கேன் நான். இந்த குரங்கணி முட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்பம் பாருங்கள். வாலி வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ அது வானரமாக இருந்தாலும் வாலி அதே மாதிரி இந்த சைடில் போகும்போது தெற்குள்ள போகும்போது வாலிகண்டபுரம் ஒரு ஊர் இருக்குது. எவ்வளோ பெரிய கோவில் பாருங்க. இங்கே வாலீஸ்வரர் தான். நிறையா தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாலீஸ்வரர் வரும். வாலினா வாலியினால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கம். வாலினா யார்? ராமாயணத்து வாலி, வேறு யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஒரு கால பூஜை கண்டு இருந்தால் கூட அது வாலீஸ்வரராக தான் இருக்கும். அது ஸோ அவன் பிரதிஷ்டை பண்ணிடுறான் இல்லையா, அவனுக்கு சாயந்தரம் சிவ பூஜை பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பே ஆஃப் பெங்காலில் குளிச்சுட்டு அப்படி போயிடுவான். வான்வழியாக பறந்து போயிடுவான் அவள்லாம். ஸோ பறக்கும் சக்தி உண்டு அவளுக்கு. ஸோ வாலி, சுக்ரீவன் இவெல்லாம் பறப்பா. இந்த ஆஞ்சநேயர் எப்படி பறந்து இதுக்கு போகிறாரு ஸ்ரீலங்காவுக்கு, ஒரு இது எட்டி உதச்சின அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு. நான் இதுக்கு அந்தமானுக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட சம்டைம் பேக்கு போட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ நான் மனைவி, நான், என் சின்ன பொண்ணெல்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து அந்தமானில் அந்துமான் போடலாம். அது ஹனுமான் காலை வச்ச இடமா அது. அப்படியே ஹனுமான் வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தீவுலையும் ஜம்ப் பண்ணுறாரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ரீலங்காவில் போய் இறங்கல. அவர் ராமாயணத்தில் சொல்லலை அது. ஆனால் வந்து அவர் கால்பட்ட இடம் அந்தமான். சரி, இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து நல்ல இதுக்கிட்ட போகும்போது தாய்லாந்தில் கூட பார்த்தேன் நான். தாய்லாந்தில் நிறைய இந்த புக்கட் ஒரு இடம் இருக்குது. அங்கே போது கடலுக்கு நடுவில் தனி ஒரு குண்டாட்டுற பார்த்தா ஒரே குரங்கு. அது பாவம் அங்கேயே பிறந்து அங்கேயே மடிஞ்சிடும் போல இருக்குது அந்த குரங்குகள்லாம். அங்கே இருக்கிற கன்னிகளை சாப்பிட்டுட்டு அந்த காட்டிலேயே தான் இருக்குது. சுற்றி கடல் எப்படி தேண்டு வரும் அது. ஸோ அது ஆஞ்சநேயர் அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஹி ஹஸ் விசிட்டட் மெனி ஐலாண்ட்ஸ் ஆல்சோ. அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வாலியை பற்றி சப்ஜெக்ட் பண்ணும்போது ஆஞ்சநேயர் சொல்லாமல் வாலியை சொல்ல முடியாது. வாலி வந்து அவ்வளோ பலசாலி. அதான் வாலியை அம்பு போட்டு கொன்னும்போது கேட்குறான், என்னை வந்து சுக்ரீவன் நம்பினையே என்னையே நம்பலை நீங்கள் ராமரை கேட்குறான். இப்போ அந்த சுக்ரீவன் only made as a friend to Rama by Hanuman. ஸோ நான் பண்ணி கொடுத்துருப்பேன் ராவணேஸ்வரன், நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் உனக்குன்றான். ஸோ இந்த இது வருது ராமாயணத்தில். இப்போ இந்த வாலீஸ்வரரை பற்றி சொல்லலாம். வாலீஸ்வரர் அவரெல்லாம் வந்து அதாவது தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர், கிம்பூருடர், வித்யாதரர், வானரர், நரர். நம்மளாம் நர மனுஷா. நமக்கு முந்தின ஸ்டேஜ் தான் வந்து வானரர். ஸோ அந்த வானர இதுவாக இருந்தாலும் நம்மளாட்டும் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாத வாழலாம் எல்லாமே. வித் ஆல் தட் சிவ பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அவளுக்கு. நேற்று நான் இதே சொல்லியிருந்தேன், ஹவு நாரத மகரிஷி அண்ட் பிருகு மகரிஷி கஸ்ட் விஷ்ணு. ஸோ அந்த மாதிரி வரும்போது இவாள்லாம் வந்து ராமரா அவதாரம் பண்ணும்போது மகா விஷ்ணு இந்த வானரங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ
அதே நம்ம இங்கே நினைவுக்கு வரணும். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. அந்த வானரங்களால் அந்த வானர தலைவனாக அந்த வாலியினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவில்கள். அதே மாதிரி ராமரோட இதெல்லாம் முடிஞ்சு காலம் முடிஞ்சு அவளாம் சரியான இதில் இறங்கிடுறான். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனேயே அந்த நேரத்தில் லவகுஷா அவளுக்கு பட்டம் சூட்டப்படுறது. லவகுஷா விசஸ் தென்னாடு. ஏன்னா அப்பா ராமணேஸ்வரர் கொண்டதுனால பிரம்மஹத்தி தோஷம் முடிஞ்சிட்டு சொல்லி அப்பாவுக்கு அந்த தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லா இடத்துலையும் 108 இடத்துல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறான். குறுங்காலீஸ்வரர்னு ஒரு கோவில் இங்கே கோயம்பேடு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுவும் லவகுஷாவால் பிரதிஷ்டை பண்ணப்படுது குறுங்காலீஸ்வரர். அதே மாதிரி இந்த மாதவரம் பக்கத்தில் வந்தால் விளாங்காடு பாக்கம்னு ஊர். அங்கே லவபுரீஸ்வரன் இருக்குது. நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்காங்க. திரிபுர சுந்தரி ரெண்டுமே கிழக்கு நோக்கி இருக்கும். பக்கத்தில் குஷப்பூர்னு இருக்கு. ஒரு பம்பு செட்டுக்கு அடியில் லிங்கம் இருக்கும். ஸோ அந்த கோவிலாம் டேமேஜ் ஆகிடுது. இதெல்லாம் சொல்ல வரேன். லவகுஷா பல இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அது லவபுரீஸ்வரர் இல்லை குஷபுரீஸ்வரர் இருக்கும், இல்லை குஷப்பூர்ன்ற பேரில் இருக்கும். ராமாயணத்தோட தொடர்புடைய ஸ்தலங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த வாலீஸ்வரர். அடுத்த தடவை நீங்கள் பார்த்தானா வாலின்னு பார்த்தாலே அது வாலியினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்காக இந்த பதிவே நான் சொல்கிறதே முழுக்க முழுக்க வாலியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த வாலியோட பொண்ணை தாரை பெரிய கற்புக்கரசியெல்லாம் சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி கதை போகிறது. இந்த பஞ்சகன்யாவில் வர தாரை பிரகஸ்பதி பொண்டாட்டி, அது வேறு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இப்போ அந்த பஞ்சகன்யாவில் வர தாரான உடனே எவ்வளோ சொல்லுவா, வாலி பொண்டாட்டி தாராவை சொல்லுவாங்க. பிரகஸ்பதி மனைவி தாராவை தான் சொல்லியிருக்கு. தோ ஷி வெண்ட் சந்திரனோட போனாலும் அதர் குட் குவாலிட்டிஸ் ஆர் தேர். அதை பாராட்டிதான் சொல்லிட்டு பிரம்மஸ்ரீ ராஜகோபால கரபாடிகளே சொல்லியிருக்காரு. அதை இந்த பஞ்சகன்யாவில் வரக்கூடியது அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதி. இந்த பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் சர்வ பாப விமோசனம்னு இருக்குது. நித்தியப்படி அவளை ரீகால் பண்ணணுன்ட்டு. அதில் வரக்கூடிய இந்த தாரை யாருன்னா பிரகஸ்பதியோட மனைவி, நாட் வாலியோட கொண்டாடி சொல்லலான்னு சொல்லப்படுறது. அதையே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த வாலி எப்படி இருந்தான், ராமணேஸ்வரனோட பராக்கிரமிக்கிறவன். யார் வாலி, அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ராமணேஸ்வரன் ஆவும் சொன்னாலும் கார்த்திவீரியா நர்மதையில் போய் குளிக்கும்போது கார்த்திவீரியாஜனுக்கு 1000 கரங்கள், 1000 கரங்களால் நர்மதை நெறி ஓட்டத்தை நிறுத்திடுறான். இன்னதாவது வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோ தண்ணி குளிச்சிருந்தோம். திடீர் தண்ணி நின்று போச்சான்னு பார்க்குறான் ராவணன். நான் இவன் மேலே குளிக்கிறான். அவன் மேலே அந்த சென்ஸு அந்த நீர் ஓடுறது நர்மதை அந்த பக்கத்துலேருந்து அங்கேருந்து தான் வரணும். அவன் மறைச்சிட்டு இருக்கான். அப்புறம் எடுத்த பிறகு வருது. சரி, ராமணேஸ்வரர் சண்டைக்கு போகிறான். அவனோட சண்டை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறான், ஆற்றுக்கு அழிச்சு போய் குழந்தையோட தொட்டிலில் மேலே பொம்மை தொங்க விடுவாள்ல, அந்த மாதிரி ராமணேஸ்வரர் 10 தலையோடு இருக்கிறத பற்றி தொங்க விடுறான். அந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது. யாரை பார்த்து? ராமணேஸ்வரனை பார்த்து. சரி, இந்த மாதிரி ராமாயணத்தோட ஒரு சீன் இருக்குது. கார்த்திவீரியாஜன கதையிலே இது வரும். அது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இது வாலி பூஜை பண்ணது எல்லாமே வாலீஸ்வரன் இருக்கும். அதுதான் மெயின். இன்றைக்கி டாப்பிக்கே நான் எடுத்தது வாலீஸ்வரர் சொன்னால் வாலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாலியினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பூஜை செய்யப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.